அம்மா வீடு பக்கத்தில் இருந்துட்டா போதுமே, கடைக்கே போக மாட்டீங்க. வீட்டில் என்ன தீர்ந்து போனாலும் அம்மா வீட்டுக்கு தான் ஓடி போய் எடுத்துகிட்டு வருவீங்க. அந்த மாதிரி யாராவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் அந்த மாதிரி தான், அம்மா வீடு பக்கத்துலேயே இருக்கிறனால எது இல்லைனாலும் அம்மா வீட்டுக்கு தான் போய் எடுத்துகிட்டு வருவேன். மோஸ்ட்லி அம்மா வீடு கடையும் வச்சுருக்காங்க. ஆனாலும் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக தூக்கிட்டு தான் வருவேன். காசு கொடுக்காம தான் எடுத்துகிட்டு வருவேன். இன்றைக்கி வரைக்குமே அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். அம்மாவும் கேட்டதில்லை, இது வரைக்கும் காசும் கேட்டதில்லை என்கிட்ட. ஏண்டி எடுத்துகிட்டு போறியே அப்படின்னு சொல்லி எதுவுமே பேசுனது கிடையாது. அந்தளவுக்கு என் மேலே பாசம் தான் நான் சொல்லுவேன். நான் இப்போ வரைக்குமே கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து கடையில் பொருள் வாங்கினதே கிடையாது. அம்மா வீட்டிலேருந்து தான் எட்டு வந்துட்டுருக்கேன். இனிமேலும் கொஞ்ச நாளைக்கு மட்டும் அப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா எங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. கல்யாணத்துக்கு வாங்கின ஒரு சில கடனால் இப்போவுமே ஃபேமிலி ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அம்மா அதனாலேயே எங்களுக்காகவே இன்னும் 2-3 வருஷம் கழித்து கட்ட வேண்டிய வீட்டை இப்போவே கட்டிகிட்ருக்காங்க. வாடகை கூடுறதுக்காக தான் கட்டிகிட்ருக்காங்க. இருந்தாலும் இப்போவே கட்ட வேண்டிய அவசியம் என்னென்னா, நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம், வாடகை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எங்களுக்காக வீடு கட்டிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி மாமியார் மாமனார் சப்போர்ட் இல்லாமல் அம்மா அப்பா சப்போர்ட்டோடு வாழ்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க?